அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய முதலாவது பெண்மணி யார் என்று கேட்ட பொழுது ஒரு விறகு வெட்டியுடைய மகள் என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த விறகு வெட்டியுடைய மகளுடைய வீடு எங்கே என்று கண்டுபிடித்து அந்த பெண்மணி அப்படி என்ன அமல் செய்கிறார் என்பதை பார்க்க ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். வீடு மூடி இருந்தது. கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருந்து யார் அது என்று கேட்டபொழுது, நான் அல்லாஹுடைய ரசூலுடைய மகள் ஃபாத்திமா வந்திருக்கேன் என்கிறார்கள். உள்ளே இருந்த அந்த பெண்மணி, மன்னிக்க வேண்டும், என்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் என்னுடைய வீட்டில் உள்ளே அனுமதிக்க நான் விரும்பவில்லை. உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். இருந்தாலும் கணவருடைய அனுமதி இல்லாமல் நான் அனுமதிக்க முடியாது. நீங்கள் சென்று விட்டு இன்னொரு நாளைக்கு வரலாம். நான் கணவரிடத்தில் அனுமதி கேட்டு வைக்கிறேன் என்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி சென்று விட்டு மறுநாள் தன்னுடைய மகன்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீட்டுக்கு வருகிறார்கள். கதவு மூடப்பட்டிருக்கிறது. மீண்டும் கதவை தட்டுகிறார்கள். இப்பொழுது யார் என்று அந்த பெண்மணி கேட்டபொழுது, நானும் என்னுடைய மகன்களும் வந்திருக்கிறோம் என்கிறார்கள். இப்பொழுதும் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நபிகளாருடைய மகளார் அவர்களே, ஏனென்றால் நான் உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கி வைத்திருந்தேன், உங்களுடைய மகன்களுக்கு அனுமதி வாங்கி வைக்கவில்லை. இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். மீண்டும் அடுத்த நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் செல்ல அந்த வீடு கதவு மூடப்பட்டிருந்தது. கதவை தட்டுகிறார்கள். உள்ளே இருந்த அந்த பெண்மணி யார் என்று கேட்க, இவர்கள் நான் தான் என்று சொல்கிறார்கள். கதவு திறக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே சென்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. இருவரும் தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்காக அல்லாஹ்விடத்தில் மிகுந்த பணிவோடு மிகுந்த ஆர்வத்தோடு ஆசையோடு தன்னுடைய கணவருக்காக துவா செய்கிறார்கள். பிறகு அந்த வீட்டிலிருந்து விடை பெற்று வருகிறார்கள். இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அப்படியானால் அந்த பெண்மணி தான் முதலிலே சுவர்க்கத்துக்கு செல்வாளான்னு கேட்கிறார்கள். ஆம், ஆனால் முதலாவது பெண்மணியாக நீங்கள் தான் என்னுடைய மகளாரான ஃபாத்திமாவை நீங்கள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவீர்கள். நீங்கள் ஏறிச் செல்கின்ற அந்த வாகனத்தை பிடித்து வழிநடத்தி செல்வதற்காக அந்த பெண்மணி முதல்லே வருவாள். அந்த பெண்மணி தான் உங்களுடைய வாகனத்தை முன்னால் நின்று வழிநடத்தி செல்வாள் சுவர்க்கத்துக்கு. முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்மணி நீங்கள் தான். இருந்தாலும் வாகனத்தை நடத்தி செல்ல ஒருவர் தேவை அல்லவா, ஒட்டகம் போன்ற வாகனத்தை நடத்தி செல்ல. எனவே அந்த வாகனத்தை நடத்தி செல்லக்கூடிய பெண்மணியாக முதல்லே அவள் நுழைவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்மணி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு படிப்பினையாக காட்டுகிறது. ஒரு பெண்மணி எவ்வளவு ஒழுக்கத்தோடு கண்ணியமாக பேணுதலோடு இருக்க வேண்டும் என்பதையும் இதை காட்டுகிறது. எனவே இது போன்ற விடயங்களை நாமும் அந்த படிப்பினையை பெற்று நம்முடைய வீட்டு பெண்களும் அவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.